வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். பழனிமலைக்கு அன்னக்காவடி எடுத்த சென்னை கவிஞர். 45 நாட்கள் சாதத்தை சூடாக வைத்திருந்த முருகனின் அருட்கருணை. பழனிமலை தெய்வம் தண்டாயுதபாணிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் காவடி எடுப்பது வழக்கம். முருகப்பெருமானுக்கு தைப்பூசத் திருநாளில் மற்ற விசேஷ நாட்களை விட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி எடுத்து வருவார்கள். காவடி எடுத்தலில் பால் காவடி, பன்னீர் காவடி, பஞ்சாமிர்த காவடி, சர்க்கரை காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, சேவல் காவடி, சர்ப்ப காவடி என பல வகை உண்டு. தனக்கு காவடி எடுக்க விரும்பிய பக்தனுக்கு முருகன் செய்த அருள் லீலைகளை இப்பதிவில் பார்க்கலாம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை ராயபுரம் அங்காளம்மன் கோவிலின் அருகில் துரைசாமி கவிராயர் என்பவர் வாழ்ந்தார். பரம்பரையாக கவிபாடும் ஆற்றலும் பக்தியும் கொண்ட குடும்பம் அவருடையது. தினமும் பழனியாண்டவர் மீது பாடல் பாடி வழிபட்ட பிறகு துறவி, ஏழைகள் என அனைவருக்கும் உணவளித்துவிட்டு அதன் பிறகே உண்பது வழக்கம். இவ்வாறு அவர் வாழ்ந்து வரும் நாளில் அவரது வருமானம் குறைந்தது. ஒரு கட்டத்தில் கடன் தருவார் யாருமின்றி வருந்தினார். என்றாலும் தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை விற்று அதனைக் கொண்டு அன்னதானத்தை விடாமல் செய்து வந்தார். அப்படியிருக்கையில் ஒரு சமயம் அவரை கடுமையான நோய் தாக்கியது. ஒவ்வொரு நாளும் அவர் உடல் வலியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். தினமும் பழனி முருகனை நினைந்து அரற்றிவிட்டு பின்பு உறங்கிவிடுவார். ஒருநாள் இரவில் அழகிய இளைஞன் ஒருவன் அவர் முன் தோன்றினான். தனது கையிலிருந்த ஒரு தைலத்தை பஞ்சில் தோய்த்து அவரது உடலில் தடவினான். கவிராயர் பேச இயலாது கை குவித்த போது, "அன்பரே, கவலையற்க நாளை குணமாகிவிடும்" என்று கூறி மறைந்தான். கவிராயர் திடுக்கிட்டு எழுந்தார். பழனிப் பரம்பொருளை எண்ணிக் கைகுவித்து ஆனந்தக் கண்ணீர் பெருக்கினார். பழனிமலை முருகன் அருளால் கவிராயரது நோயின் கடுமை குறைந்து 2 நாளில் நன்கு குணம் பெற்றார். மகிழ்ச்சியடைந்த துரைசாமி கவிராயர் பழனி முருகனுக்கு அன்னக்காவடி எடுத்து வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டார். ரயில் வசதி கூட சரியாக இல்லாத அந்த காலத்தில் இத்தகைய பிரார்த்தனையை எப்படிச் செலுத்துவது? மிகக் கடினமாயிற்றே. எனினும் அன்னக்காவடி செலுத்துவதில் உறுதியுடன் இருந்து அதற்கு அருள முருகன் திருவருளை வேண்டித் துதித்தார். துரைசாமி கவிராயரது இந்த எண்ணத்தை நிறைவேற்ற பழனிக் குமரன் திருவுளம் கொண்டான். அதையொட்டி கவிராயர் வீட்டருகில் வசித்த கோயவர் ஒருவரது கனவில் தோன்றினான். துரைசாமி கவிராயர் பழனிக்கு அன்னக்காவடி எடுக்க விரும்புகிறார். அவருக்கு சோறு வடிக்க பானை செய்து கொடு என்று உத்தரவிட்டு மறைந்தான். அதேபோல் அரிசி வியாபாரம் செய்யும் கந்தன் செட்டியார் கனவில் தோன்றி கவிராயருக்கு அரிசி கொடுக்குமாறு கூறினான். பானையும் அரிசியும் வரும், பெற்றுக்கொள் என்று கவிராயர் கனவிலும் அருளினான் முருகன். அவ்வாறே பானையும் அரிசியும் வந்து சேர்ந்தன. சோறு வடித்து அதை 2 பானைகளிலும் குடுவை நிரப்பி அன்னக்காவடியாகக் கட்டினார் கவிராயர். பழனி முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னக்காவடியுடன் புறப்பட்டார். அவர் பழனி சென்றடைய 150 நாட்களாயிற்று. துரைசாமி கவிராயர் அன்னக்காவடி சமர்ப்பிக்க வருகிறார். அவரை மேளதாளம், கோவில் மரியாதைகளுடன் நன்கு வரவேற்க ஆவன செய்க என்று கோவில் குருக்கள் மற்றும் அதிகாரிகள் கனவில் பழனியாண்டவர் கட்டளையிட்டார். அவர்களும் கவிராயரது வருகையை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருந்தனர். பழனிமலை அடிவாரத்தை அடைந்தார் கவிராயர். முரசு முழங்கியது. நாதஸ்வரம், தவில் ஆகியன ஒலித்தன. மாலை மரியாதைகளுடன் துரைசாமி கவிராயரை வரவேற்றனர் கோவில் அதிகாரிகள். அன்னக்காவடியை சுமந்து கொண்டு படியேறி பழனி தண்டாயுதபாணியின் சந்நிதியை அடைந்தார் கவிராயர். "பழனி பரமனே, அன்னக்காவடி செலுத்த எளியேன் விண்ணப்பித்தபோது அதற்கு வேண்டிய அனைத்தையும் தந்து உதவிய உமது பேரருளை எப்படிப் புகழ்வது? எமது பிரார்த்தனையை நிறைவேற்றுவதில் உமக்கு இத்தனை இன்பமா? உன் கருணைக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய இயலும்" என்று கூறி அன்னக்கலயத்தை திறந்தார். ஆஹா ஆஹா, என்ன அதிசயம்! 1½ மாதத்துக்கு முன்பு சமைத்துக் கட்டிய சோற்றிலிருந்து ஆவி மேலெழுந்தது. அப்போதுதான் சமைத்த அன்னம் போல் சூடாக இருந்தது.
பழனி முருகனின் திருவிளையாடலை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார் கவிராயர். அப்போது துரைசாமி கவிராயர் பக்தி பரவசம் பொங்க பின்வரும் பாடலை பாடினார். மகிமை பொய்யா, மலைக்குழந்தை வடிவேல் முருகையா, உன் மகிமை என் அளவினில் செல்லாதா, என் மனத்துயரை நின் அருள் வெல்லாதா, சமைத்துக் காவடி தன்னில் காட்டிய சாதம் நின் சந்நிதி வைத்துத் துதி செய்ய, அமைத்து நாள் சென்றும் அப்போது சமையலான அன்னமாய்க் காட்டும் அதிசயம். இந்த நிகழ்வைக் கண்ட அனைவது உள்ளமும் உடலும் சிலிர்த்தது. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.